ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 24வது நாளுக்கான கொஷின்ஸை இன்னைக்கு பார்க்க போகிறோம். 231. ஒரு முக்கோணத்தின் கோணம் 5:4:3 என்ற விகிதத்தில் இருந்தால் அந்த கோணமானதுன்னு கேட்டிருக்காங்க. 5:4:3 ஈஸியாகவே போட முடியும். இருந்தாலும் ஒரு சின்ன ஷார்ட்கட் எங்கே சொல்லிடுறேன், மற்ற இடங்கள்லையும் யூஸ் ஆகும். ரேஷியோ வந்துச்சுனாலே இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், 5 விட 4 ஈஸி, 4 விட 3 5 விட 4 சின்னது, 4 விட 3 சின்னது. கரெக்டாக? அப்போ முதல் நம்பர் பெருசாக இருக்கணும், அடுத்த 2 நம்பர் அதை விட சின்னதாக இருக்கணும். முதல் நம்பர் பெருசு, அடுத்தடுத்த 2 நம்பர் அதை விட சின்னது. இங்கே பாருங்கள், முதல் நம்பர் ரெண்டாவது நம்பர் பெருசாக இருக்குது, அப்போ இது கண்டிப்பாக ஆன்சராக வராது. முதல் நம்பரோட ரெண்டாவது நம்பர் பெருசாக இருக்குது, ஸோ இது கண்டிப்பாக ஆன்சர் வராது. முதல் நம்பரோட ரெண்டாவது நம்பர் சின்னது, ரெண்டாவது நம்பரோட மூணாவது நம்பர் சின்னது. ஆச்சா? அடுத்ததா, ஒரு முக்கோணத்தோட கோணங்களை கூட்டினா நமக்கு எவ்வளோ டிகிரி வரணும்னு தெரியும் அப்படின்னா 180 டிகிரி வரணும். 50, 40, 90, 90 ஒரு 30, 120 தான் வருது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் எதுவாக தான் இருக்கும்னா ஆப்ஷன் 4 தான் இருக்கும். ஆட் பண்ணி பாருங்கள், 120, 180 கரெக்டாக வருது பாருங்கள். புரிஞ்சு முடியுதா? இது என்ன அப்படின்னா, இது இப்போ நம்ம சம்மாவே மெத்தடாகவே சம்ம போடவே இல்லை. நம்ம எப்படி ஆப்ஷனில் இருந்து அவங்க கொடுத்துருக்கிற விஷயங்களை வச்சு சொல்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை இல்லை எனக்கு இது சம்மா தான் போட்டால் இப்போ தான் புரியும் சார் அப்படின்னா நான் சம்மாவும் சொல்கிறேன் பாருங்கள். 5:4:3 கொடுத்துருக்காங்க. 5 4 9, 9 3 12. ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களை கூட்டினா 180 டிகிரி. 180 12ஆல் வகுக்கிறேன். ஒரு 12 12, I 12 60. அப்போ ஒரு பங்குன்றது 15. அப்போ பாருங்கள், அவங்க சொல்லியிருக்கிற 5 பங்கு, I பாஞ்சு 75, 4 பாஞ்சு 60, 3 பாஞ்சு 45. இதுதான் நமக்கு ஆன்சராக வந்திருக்கும் பாருங்கள். கரெக்டாக? நீங்கள் எப்படி யோசிச்சாலும் சரிதான். நான் முதல்ல மெத்தடை சொல்லாமல் ஷார்ட்கட் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, ரேஷியோ வச்சு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போ நம்ம சொன்ன இந்த ஐடியாவை வச்சு, அது எந்த ஈவன் முக்கோணத்துக்கு மட்டும்தான் கிடையாது, வேறு எந்த இடத்துல ரேஷியோ வந்தாலுமே நீங்கள் இந்த ஐடியா யூஸ் பண்ணி போட முடியும். சரியா? அதுதான் 232. கீழ்கண்டவற்றுள் எது முக்கோணத்தின் பக்கங்கள் அல்ல? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள்? இது நம்ம நேற்று சொல்லும்போது சொன்ன பாருங்கள், ஒரு முக்கோணத்தோட 2 சின்ன பக்கங்களை கூட்டினா, அதில் நீங்கள் சாதாரணமாக 2 பக்கத்தை கூட்டினா அது 3வது பக்கத்தோட பெருசாக இருக்கும். நம்ம ஜெனரலாக 2 சின்ன பக்கங்களை எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 2 சின்ன பக்கம் அப்படின்னா 2 2 2 கூட்டினா 4. இது 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். ஆனால் 4ங்கிறது 5 விட கம்மி. ஸோ கண்டிப்பாக இதுதான் முக்கோணத்தோட பக்கங்கள் கிடையாது. அவங்கள அதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க, எது முக்கோணத்தின் பக்கங்கள் அல்லன்ட்டு. ஸோ இந்த 2 2 5 தான். நீங்கள் என்ன மற்றதை செக் பண்ணி பாருங்களேன். 3 3 6, 6ங்கிறது 5 விட பெருசு. 4 4 8, 8ங்கிறது 5 விட பெருசு. 2 2 3, 3ங்கிறது 2 2 4, 4 இந்த 3 பார்க்க 3 சைடு. 2 2 4, 4ங்கிறது 3 விட பெருசு. கரெக்டாக? அப்போது சின்ன பக்கம் 2த்தையும் கூட்டினா 3வது பக்கத்தை விட அது கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது முக்கோணத்தை அமைக்கும், அப்படி இல்லைன்னா அது முக்கோணத்தை அமைக்காது. சரியா? 233. எக்ஸ் அச்சில் உள்ள புள்ளிகளின் ஒய் மதிப்புகள். இதுவும் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போதே பார்த்துருந்தோம் பாருங்கள். எக்ஸ் அச்சு அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 0, ஒய் அச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் கேட்டிருக்காங்க. எக்ஸில் ஒய்யுடைய வேல்யூ என்னவாகும் அப்படின்னா 0. நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் எந்த புள்ளி எடுத்தீங்கனாலும் சரி, இப்போ ஒன்றும் இல்லை, இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். இதில் இதில் ஒரு புள்ளி எடுக்கிறீங்க 3,0 அப்படின்னா ஒய்யுடைய வேல்யூ 0 தான் வரும். எக்ஸ் ஆக்சிஸ் மேலே எதை எடுத்தாலும் ஒய்யுடைய வேல்யூ 0, ஒய் ஆக்சிஸ் மேலே எதை எடுத்தாலும் எக்ஸோட வேல்யூ 0. ஓகேவா? அடுத்தது 234. எக்ஸ் கம்மா ஒய் முதல் கால் பகுதியில் உள்ளது எனில் எக்ஸ் கம்மா மைனஸ் ஒய் அமைந்திருக்கும் கால் பகுதி. இது ரொம்ப அவசியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு கால் பகுதியில் எல்லாமே ப்ளஸ் கம்மா ப்ளஸ், செகண்டில் மைனஸ் கம்மா ப்ளஸ், தேர்டில் மைனஸ் கம்மா மைனஸ், ஃபோர்த்தில் ப்ளஸ் கம்மா மைனஸ். அதாவது ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ், செகண்ட் நம்பர் மைனஸ். அதே மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட் நம்பர் மைனஸ், செகண்ட் அப்படின்றது அர்த்தம். இங்கே பாருங்கள், இது ப்ளஸ், இது மைனஸ். ஸோ ப்ளஸ் கம்மா மைனஸ் எந்த கால் பகுதியில் வருது? ஆக்சுவலாக இப்படி தான் ஆரம்பிக்கணும். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. அப்போ ப்ளஸ் கம்மா மைனஸ்ன்றது எந்த கால் பகுதியில் வரும் அப்படின்னா 4வது கால் பகுதியில் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. புரிஞ்சு முடியுதுங்களா? அடுத்ததாக இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை. நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே என்ன பண்ணுறோம்னா, இரட்டை பகா எண்ணு பார்த்தோன்னே 2ன்னு டிக் பண்ணுறோம். கிடையாது. இங்கே தான் அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை, த நம்பர் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்ஸ். 2ங்கிற ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குதுன்றதால ஆன்சர் 1. அவங்க எதுன்னு கேட்கல. ஒருவேளை இதே கொஷனில் இரட்டை பகா எண் எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ ஆன்சர் 2ன்னு சொல்லியிருக்கணும். அவங்க கேட்டிருக்கிறது இரட்டை பகா எண்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இரட்டை பகா எண்கள் 1 இருக்குது. சரியா? 236. ஒரு எண்ணும் அதன் பெருக்கல் தலைகீழியும் அதே எண்ணாக அமையும் எனில் அவ்வெண்கள். ஒரு எண் அதோட இது நம்ம நேற்றுக்கு பார்த்தது கொஸ்டின் நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கா? அந்த எண்களுடைய எண்ணிக்கை என்னன்னு நேற்று கொஸ்டினில் பார்த்துருந்தோம். இங்கே அந்த எண் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 - 1. இதுக்கான விளக்கத்தை நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கோம். கரெக்டாக? அடுத்ததாக
ஒரு வட்டத்தின் பெரிய நாணின் நீளம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு மற்றும் பரப்பளவின் விகிதம். வட்டத்தோட பெரிய நான், இது உங்களோட ஒரு தனி கொஸ்டின் தான். ஒரு வட்டத்தோட பெரிய நான் எதை சொல்லுவோம் அப்படின்னா விட்டம், அதோட டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ அவங்க கேட்டிருக்கிறது சுற்றளவு பரப்பளவுடைய விகிதம். வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr, பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். ஆனால் அவங்க விகிதம் தான் கேட்டிருக்காங்க, அதாவது ரேஷியோ வச்சுக்கிறேன். அப்போ என்னவாயிடும், பை கேன்சல் ஆகிடும், ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த பக்கம் 2 நிற்கும், இந்த பக்கம் 6 நிற்கும். ஸோ 2:r என்னன்னு தெரிஞ்சால் போதும். பாருங்கள், விட்டம் 14 சென்டிமீட்டர், அப்போ ஆரம் எவ்வளோ, 7 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் 2:7. இது இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 3. அவங்க சுற்றளவு மற்றும் பரப்பளவு விகிதம்னு கேட்டிருக்காங்களா, இல்லை மாற்றி பரப்பளவு மற்றும் சுற்றளவு விகிதம்னு கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ஒரு கொஸ்டின் சொல்லலாமா? ஒரு வட்டத்தின் ஆரம் 8 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு மற்றும் பரப்பளவின் விகிதம் என்ன? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நாணின் இந்த வார்த்தை தான் முக்கியம். மிகப்பெரிய நான், வெறும் நானுன்னா இப்படி செய்ய முடியாது. நம்ம மிகப்பெரிய நாணின் நீளம் 30 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு மற்றும் சுற்றளவின் விகிதம். முதல்ல பரப்பளவு, அதுக்கப்புறம் சுற்றளவு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கவனிச்சு போடணும். சரிங்களா? அதன் பரப்பளவு மற்றும் சுற்றளவின் விகிதம். இந்த 2 கேள்விக்கு என்ன ஆன்சர்ன்றது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த 238. கீழ்கண்டவற்றுள் எது தவறான கூற்று? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? ஒரு சதுரம் செவ்வகம் ஆகும். இருக்கலாம். ஒரு சதுரம் இருக்குது, இது ஒரு செவ்வகம். சதுரத்தை செவ்வகம்னு சொல்ல முடியுமானா முடியும். ஏன்னா இப்படி ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்களேன். செவ்வகத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கணும். ஆமாம், எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்குது. இங்கே 90 டிகிரி வரணும். ஆமாம், இங்கே 90 டிகிரி வருது. ஸோ செவ்வகத்துக்கு வரக்கூடிய எல்லா கண்டிஷனும் சதுரத்துக்கு வரும். அப்போ இது சரி. ஒரு செவ்வகம் இணைகரம் ஆகும். இது செவ்வகம், இது இணைகரம். இணைகரத்துக்கு என்ன கண்டிஷன்? எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கணும். ஆமாம், சமமாக இருக்குது. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். ஆமாம், அதே மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ இணைகரத்துடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே செவ்வகத்துக்கு மேட்ச் ஆகுது. அப்போ செவ்வகம் ஒரு இணைகரம். சதுரம் ஒரு சாய் சதுரம். ஆமாம், அதே மாதிரி தான். சாய் சதுரத்துக்கு வர கண்டிஷன் எல்லாம் சதுரத்துக்கு வரும். அப்போ இது ட்ரூ. இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் எப்போதும் சமமாக இருக்கும்? கிடையாது. இணைகரத்துடைய மூலைவிட்டங்கள் சமமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேறவாக தான் இருக்கும். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆல்வேஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களே, அதுதான் தப்பு. நாட் ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 4. 239. கீழ்கண்டவற்றுள் எது ஒரு விகிதமுறு எண் இல்லை? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ரேஷனல் நம்பர்? எது ரேஷனல் நம்பர் இல்லைன்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், √3 தான். ஏன்னா இதுதான் ஒரு இரேஷனல் நம்பர், விகிதமுறா எண். மற்றது எல்லாமே விகிதமுறு எண் தான். சரியா? அடுத்தது 240. 5இல் ஒரு பங்கின் 3இல் ஒரு பங்கின் 2 மடங்கு 6 எனில் அந்த எண். நம்ம 2 விதத்தில் போடலாம். ஆப்ஷன்லேருந்தும் போடலாம், மெத்தடாகவும் போடலாம். நான் உங்களுக்கு 2மே சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 90 எடுத்துக்கிறேன். 90 5இல் ஒரு பங்கு 1/5, 3இல் 1 பங்கு 1/3, 2 மடங்கு. 2 மடங்குன்னா 2 × 2. இது போட்டால் ஆன்சர் என்ன வரணும்னா 6 வரணும். அப்படி வந்ததுன்னா கரெக்ட். இங்கே பாருங்கள், 1 5 5, 1 5 5, மீதி 4, 8 5 40, 1 3 3, 6 3 18, 6 2 ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 12ன்னு கிடைக்குது. நமக்கு என்ன கிடைக்கணும்? 6ன்னு கிடைச்சிடணும். அப்போ இந்த ஆன்சர் கிடையாது. ஆக்சுவலாக 90 போடும்போது டபுள் மடங்கு 12ன்னு கிடைக்குது. கரெக்டாக? நமக்கு அதில் பாதி தான் வரணும், 6. அப்போ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் ஆன்சர்னா 45 தான் இருக்கும். என்ன பாருங்கள், 45, 5இல் ஒரு பங்கு, 3இல் ஒரு பங்கு, அதோட 2 மடங்கு. 1 5 5, 9 5 45, 1 3 3, 3 9. அப்போ 3 2 6. கரெக்டாக 6 வருது பாருங்கள். சரியா? இது ஆப்ஷன்லேருந்து போடுறது. மெத்தடாக போடுறதுனா எப்படி சார் போடுறது அப்படின்னா, ஒரு எண்ணோட 5இல் ஒரு பங்கு, அந்த நம்பர் தெரியாது. அதனால் x × 1/5 × 1/3 × 2 மடங்கு ஈக்குவல் டு 6. இப்போ இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 6 பெருக்கல் இருக்கிற 2 இங்கே வந்தால் வகுத்தலில் வந்துடும். மீதி வகுத்தல் இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் வந்துடும். 5 × 3, 1 2 2, 3 2 6, 3 5 15, 15 3 45. சரி ஆயிடுச்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த ஐடியா வச்சு யோசித்தாலும் சரிதான். கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நம்ம அப்படியும் எதிர்பார்க்க முடியாதுன்றதால தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கும்போது எல்லா விதத்துலையும் கலந்து கொடுத்துட்ருக்கேன். போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அனுப்பிவிடுங்க. நான் அதையும் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். ஓகேவா? தேங்க்யூ.